Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த செஷன்ல VLAN கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். ஸோ VLAN அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஸோ இந்த கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ் நெட்வொர்க்ல டூ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இன்னொன்று சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நான் 10 பீசஸ் யூஸ் பண்றேன். அதே மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நான் 10 பீசஸ் யூஸ் பண்றேன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு சிஸ்கோ கேட்லேஸ் சுவிட்ச் 24 போர்ட் சுவிட்ச் நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்க்கு நான் இண்டிவிஜுவலாக ஒரு சுவிட்சும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு நான் இண்டிவிஜுவலாக ஒரு சுவிட்சும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சுவிட்சோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஏன்னா நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் நான் டோட்டலாக ஒரு 10 பீசஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நான் டோட்டலாக ஒரு 10 பீசஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இண்டிவிஜுவல் சுவிட்சஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் போட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற போர்ட்ஸ்லாம் வேஸ்ட் தான். ப்ளஸ் அந்த சுவிட்ச் மோர் எக்ஸ்பென்சிவ். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சிஸ்கோ சுவிட்சை வச்சு எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24 போர்ட்டில் ஃபர்ஸ்ட் 12 போர்ட்ஸ் நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணுறேன். ரிமைனிங் இருக்கிற 12 போர்ட்ஸ் நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கு அலோகேட் பண்ணுறேன். ஸோ அந்த 12 போர்ட்ஸ்குள்ளே மட்டும்தான் அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த சுவிட்சில் ஃபர்ஸ்ட் 12 போர்ட்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும், நெக்ஸ்ட் 12 போர்ட்ஸ் நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அலோகேட் பண்ணுறேன். த்ரூ எந்த ப்ரோட்டோக்கால் மூலமாக அலோகேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா VLANங்கிற ப்ரோட்டோக்கால் மூலமாக அலோகேட் பண்ணுறேன். ஸோ அதை பற்றி பார்ப்போம். VLAN இஸ் அன் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ ஒவ்வொரு VLANமே இண்டிவிஜுவல் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2960 சுவிட்ச் மாடல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் டோட்டலாக VLAN சப்போர்ட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 1005 வரை VLAN சப்போர்ட் ஆகும். அதில் 1, 1002, 3, 4, 5. ஸோ இந்த VLAN எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்ட் VLANஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா FDDI அல்லது டோக்கன் ரிங் இதுக்கோசரம் யூஸ் பண்ணுறது அந்த VLANs. ஸோ அந்த VLAN நம்ம கிரியேட் பண்ண முடியாது மேனுவலாக, அதெல்லாம் ரிசர்வ்ட். ரிமைனிங் இருக்கிற VLANஸ்லாம் யூஸ் பண்ணலாம். இது 2960 மாடல் சுவிட்சில் சப்போர்ட் பண்ணுற VLANs. இன்கேஸ் நீங்கள் சிஸ்கோ சுவிட்ச் 3650 மாடல் லேயர் 3 சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு 1 to 4096 VLANs சப்போர்ட் ஆகும். மேக்ஸிமம் 1 to 4096 VLANs சப்போர்ட் ஆகும். ஸோ ஒவ்வொரு VLANமே இண்டிவிஜுவல் ப்ராட்காஸ்ட் டொமைன். பை டிஃபால்ட்டாக சிஸ்கோ சுவிட்சில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்ஸுமே VLAN 1ல் இருக்கும். ஸோ அது ஒரே ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் தான் சப்போர்ட் ஆகும். இப்போ நான் VLAN 10 நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அப்போ VLAN 10ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராட்காஸ்ட் டொமைன். அதே மாதிரி VLAN 1ங்கிறது இன்னொரு இண்டிவிஜுவல் ப்ராட்காஸ்ட் டொமைன். ஸோ அப்போ அந்த சுவிட்சில் VLAN 10 and 1 அப்படின்னா 2 ப்ராட்காஸ்ட் டொமைன் சப்போர்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன்ங்கிறது ஒரு நெட்வொர்க், இன்னொரு ப்ராட்காஸ்ட் டொமைன்ங்கிறது இன்னொரு நெட்வொர்க். ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் டொமைனில் இருக்கிற பீசிஸ் அந்த இதுக்குள்ள மட்டும்தான், அந்த நெட்வொர்க்கில் மட்டும்தான் கம்யூனிகேட் ஆகும். யூசர்ஸ் ஆர் ஒன்லி ஏபிள் டு கம்யூனிகேட் வித்தின் தி சேம் VLAN. இப்போ அந்த சுவிட்சில் ஃபர்ஸ்ட் 12 போர்ட்ஸ் நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிற 12 போர்ட்ஸ் நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அந்த 12 போர்ட்ஸ்குள்ள மட்டும் தான் நான் கம்யூனிகேட் பண்ண முடியும். சேல்ஸோட நான் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நான் எய்தர் ரவுட்டர் யூஸ் பண்ணணும், இல்லைனா லேயர் 3 சுவிட்ச் யூஸ் பண்ணணும். ஓகே, VLAN மெம்பர்ஷிப்ஸ். ஸோ VLAN கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக VLAN கான்ஃபிகர் பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைனமிக்காக அந்த VLAN அசைன்மெண்ட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் VLAN கான்ஃபிகரேஷன். ஸ்டாட்டிக் VLAN கான்ஃபிகரேஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாட்டிக் VLAN என்ன ஆஃபர் பண்ணுதுன்னா போர்ட் பேஸ்டு மெம்பர்ஷிப். இந்த போர்ட் பேஸ்டு மெம்பர்ஷிப் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் இருக்குது. அந்த சுவிட்சில் ஃபர்ஸ்ட் 12 போர்ட்ஸ் நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ அது எப்படின்னா அந்த போர்ட் பேஸ் பண்ணி அந்த போர்ட் எல்லாமே இந்த VLAN 10 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அலோகேட் பண்ணுறேன். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த என் டிவைசஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிசி சர்வர். ஸோ அந்த என் டிவைசஸ்க்குலாம் VLAN பற்றி எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது. ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்ரேம்ஸ் அந்த சுவிட்சோட போர்ட்டுக்கு ரிசீவ் பண்ணிச்சுன்னா அந்த சுவிட்சுக்கு தெரியும் இந்த போர்ட் எந்த VLAN அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் switch ports are assigned to VLAN through manually intervention and configurations. ஸோ அந்த சுவிட்சில் இருக்கிற போர்ட்ஸ் எல்லாமே நம்ம மேனுவலாக இந்த போர்ட் இந்த VLANக்குன்னு நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து each port receives a port VLAN ID that associated with the VLAN number. ஸோ ஒவ்வொரு போர்ட்டுமே வந்து ஃபார் an எக்ஸாம்பிள் வந்து சுவிட்சில் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ங்கிற போர்ட் வந்து நான் VLAN 10க்கு வந்து அசைன் பண்ணுறேன்னா ஸோ அந்த ஒவ்வொரு போர்ட்டுமே வந்து என்ன ரிசீவ் பண்ணணும்னா போர்ட் VLAN ID நம்பர் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அதாவது இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. Next one வந்து two devices are connected to the same switch. The traffic will not pass between them if they are connected to the port on different VLANs. இப்போ ரெண்டு டிவைஸ் வந்து சேம் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பிசிலேருந்து செகண்ட் பிசி வந்து என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா இந்த பிசி 1 வந்து டிஃப்ரெண்ட் வீலன், அனதர் பிசி வந்து டிஃப்ரெண்ட் வீலனாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அதான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் VLAN வந்து எப்படி வந்து கான்ஃபிகர் பண்ணுறது, அதோட சின்டாக்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சோட குளோபல் மோடுக்கு வந்து போய்க்கிறோம். ஸோ இந்த குளோபல் மோடில் VLANங்கிறது வந்து கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து VLAN நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2960 மாடல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 to 1005 வரை VLAN உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். இதே நீங்கள் லேயர் 3 சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 to 4096 VLANs வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து VLAN, நெக்ஸ்ட் வந்து VLAN நம்பர். VLAN நம்பர் நீங்கள் எதர் வந்து யூசர் டிஃபைன், நீங்கள் எந்த VLAN நம்பர் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ரிசர்வ் VLAN இல்லாமல் ரிமைனிங் VLAN நம்பர்ஸ் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அதாவது நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து VLAN வந்து கிரியேட் பண்ணுறதோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த VLAN 10ன்னு ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிட்டேன். அந்த VLAN 10க்கு வந்து ஒரு நேம் வந்து நான் அசைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நேம்ங்கிறது வந்து கீவேர்ட், நெக்ஸ்ட் வந்து அந்த VLANோட நேம் என்ன. ஸோ VLAN நேம் வந்து நீங்கள் வந்து என்ன யூசர் டிஃபைன் நேம் நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் VLAN நேம் எது தரல அப்படின்னா அது வந்து என்னென்னு எடுத்துக்கணும், பை டிஃபால்ட்டாக VLAN 0 VLAN XXX. இந்த XXXங்கிறது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா VLAN நம்பர் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், VLAN, நான் VLAN நம்பர் வந்து 10ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நேம், என்ன நேம், இன்ஜினியரிங். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து VLAN வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த கிரியேட் பண்ண VLANக்கு வந்து எப்படி ஒரு நேம் அசைன் பண்ணுறங்கிற சின்டாக்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த போர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து அந்த VLANக்கு வந்து அசைன் பண்ணுறது. ஸோ அதோட சின்டாக்ஸ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் மோடில் அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்டர்ஃபேஸ் டைப் வந்து அது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா ஜிகாபைட் ஈத்தர்நெட்டா, நெக்ஸ்ட் வந்து மாடியூல் அதோட நம்பர். நெக்ஸ்ட் ஒன் வந்து சுவிட்ச் போர்ட். ஸோ இந்த சுவிட்ச் போர்ட்டுங்கிற கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போர்ட் வந்து லேயர் 2 ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் வந்து 2960 மாடல் சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்க, லேயர் 2 சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சுவிட்ச் போர்ட்டுங்கிற கமாண்ட் வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அது ஆல்ரெடி வந்து லேயர் 2 ஆப்ரேஷன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் லேயர் 3 சுவிட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரவுட்டிங்கும் சப்போர்ட் பண்ணும், சுவிட்சிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த டைமில் அந்த போர்ட் அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் சுவிட்ச் போர்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த போர்ட் வந்து லேயர் 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதான் வந்து சுவிட்ச் போர்ட்டுங்கிற கீவேர்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸ். அந்த போர்ட் வந்து நம்ம ஆக்சிஸ் போர்ட்டாக வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். ஏன்னா அந்த போர்ட் வந்து எதுக்கு நம்ம அந்த போர்ட் எதில் கனெக்ட் பண்ண போகிறோம்னா என் டிவைசஸ் தான் அந்த போர்ட் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் டிவைசஸ்ங்கிறது வந்து பிசி சர்வர் அதெல்லாம் தான். ஸோ அந்த பிசி வந்து அந்த போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போர்ட் வந்து நம்ம ஆக்சிஸ் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்சிஸ் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸ் கொடுத்தீங்கன்னா அந்த போர்ட் வந்து ஆக்சிஸ் போர்ட்டாக கான்ஃபிகர் ஆயிடும். ஸோ அப்போ அந்த போர்ட்டில் வந்து என் டிவைசஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLAN நம்பர். இப்போ அந்த போர்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி VLAN மெம்பர்ஷிப் வந்து அசைன் பண்ண போகிறோம். ஸோ VLAN 10 நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு நேம் வந்து இன்ஜினியரிங் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அந்த போர்ட் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1ங்கிற போர்ட்டுக்குள்ள நான் போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதை சுவிட்ச் போர்ட்னு கொடுத்தேன்னா அந்த போர்ட் வந்து லேயர் 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த போர்ட் வந்து நான் ஆக்சிஸ் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸ் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணிக்கப்புறம் அந்த போர்ட்டை வந்து நான் VLAN 10க்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து என்ன கமாண்ட்னா சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLAN நம்பர். என்ன VLAN நம்பர், VLAN 10 நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த VLAN 10 கொடுத்தீங்கன்னா இந்த போர்ட் வந்து VLAN 10க்கு வந்து அசைன் ஆகும். ஸோ இதுதான் வந்து சின்டாக்ஸ். ஸோ சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLANங்கிறது வந்து கீவேர்ட், VLAN நம்பருங்கிறது வந்து என்ன VLAN நம்பர். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள நான் போயிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சுவிட்ச் போர்ட் நான் கொடுக்குறேன். லேயர் 2 ஆப்ரேஷன்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1க்குள்ள வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து அந்த போர்ட் வந்து நான் என் டிவைசஸோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த போர்ட்டை வந்து நான் ஆக்சிஸ் போர்ட்டாக கான்ஃபிகர் பண்ணுறேன். சுவிட்ச் போர்ட் மோட் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து
சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLAN 10. இப்போ அந்த ஆக்சிஸ் போர்ட்டை கான்ஃபிகர் பண்ண அந்த போர்ட்டை வந்து நான் VLAN 10க்கு வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து சுவிட்ச் போர்ட் ஆக்சிஸ் VLAN 10. இப்போ VLAN வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அந்த கான்ஃபிகர் பண்ண VLAN வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம்னா ஷோ VLAN அல்லது வந்து ஷோ VLAN பிரீஃப். ஸோ இந்த 2 கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன VLAN கிரியேட் பண்ணிக்கிறோம், எந்தெந்த போர்ட் எந்தெந்த VLANக்கு அசைன் பண்ணிக்கிறோங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ VLAN அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இது மாதிரி வரும். ஸோ இந்த அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் 2960 மாடல் சுவிட்சில் வந்து கான்ஃபிகர் பண்ணது. ஸோ 2960 மாடலில் வந்து எனக்கு 1 to 1005 வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும் VLAN. ஸோ இதில் VLAN 1, 1002, 1003, 1004 and 1005. ஸோ இந்த 5 VLANமே வந்து ரிசர்வ். ஸோ அது வந்து FDDI அண்ட் டோக்கன் ரிங்கோஸ்ல யூஸ் பண்ணுற VLANs. அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. ரிமைனிங் இருக்கிற VLAN ரேஞ்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் மேனுவலாக வந்து VLAN 10 அதுக்கு ஒரு நேம் வந்து இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து VLAN 20 அதுக்கு ஒரு நேம் வந்து மார்க்கெட்டிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த VLAN 10க்கு வந்து நான் என்ன போர்ட் அசைன் பண்ணிக்கிறேன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 and 2 வந்து VLAN 10க்கு அசைன் பண்ணிக்கிறேன். VLAN 20க்கு வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/3 and 4 வந்து அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக ஒரு சிங்கிள் சிஸ்கோ சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டுமே வந்து VLAN 1க்கு தான் வந்து இருக்கும். ரிமைனிங் எல்லா VLANமே வந்து எல்லா போர்ட்டுமே வந்து VLAN 1க்கு தான் வந்து அசைன் ஆகிருக்கும். ஸோ இங்கே நான் மேனுவலாக வந்து VLAN 10 and 20 வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் டிஃபால்ட்டாக அசைன் ஆன போர்ட்டை வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/1 and 2 வந்து VLAN 10க்கும் 3 and 4 வந்து நான் VLAN 20க்கு அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமைனிங் போர்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த VLAN 1ல் தான் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு VLANமே வந்து ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் டொமைன். ஒவ்வொரு ப்ராட்காஸ்ட் டொமைன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன்கிறது வந்து ஒரு நெட்வொர்க். ஸோ இந்த சுவிட்சில் வந்து நான் VLAN 10 and 20 வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சில் வந்து 3 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குது. 3 ப்ராட்காஸ்ட் டொமைன்னா VLAN 10 வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன், VLAN 20 வந்து இன்னொரு ப்ராட்காஸ்ட் டொமைன், VLAN 1 வந்து இன்னொரு ப்ராட்காஸ்ட் டொமைன். டோட்டலாக வந்து 3 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குது. ஸோ 3 ப்ராட்காஸ்ட் டொமைனா 3 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஸோ ஒரே சுவிட்சில் வந்து 3 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ VLAN பிரீஃப் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் ஸோ இதே தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து ஸ்டாட்டிக் VLAN. ஸோ VLAN வந்து ஸ்டாட்டிக்காக வந்து கிரியேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சில் இருக்கிற ஒவ்வொரு போர்ட்டை பேஸ் பண்ணி இந்த போர்ட் வந்து இந்த VLAN 10க்கு, இந்த போர்ட் வந்து VLAN 20க்கு நான் வந்து நம்ம மேனுவலாக வந்து கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என் டிவைசஸ் அதாவது PC அண்ட் சர்வருக்கு வந்து எந்த ஒரு நாலேஜுமே இருக்காது VLAN பற்றி. ஒன்ஸ் அந்த பிசிலேருந்து வர ஃப்ரேம்ஸ் வந்து அந்த சுவிட்ச் போர்ட்டில் ரிசீவ் பண்ணும்போது தான் வந்து அந்த சுவிட்சுக்கு வந்து தெரியும் இந்த போர்ட் வந்து எந்த VLANக்கு. ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் வந்து எந்தெந்த போர்ட்டுக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணும் சென்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அந்த சுவிட்சுக்கு தான் வந்து தெரியும். என் டிவைசஸ் PC அண்ட் சர்வருக்கு வந்து எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் VLAN. டைனமிக் VLANங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் VLANs ப்ரொவைட் மெம்பர்ஷிப் பேஸ்ட் ஆன் தி MAC addresses of an end user device. ஸோ இந்த டைனமிக் VLAN வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசியோட MAC அட்ரஸை பேஸ் பண்ணி VLAN வந்து அசைன் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து டைனமிக் VLAN வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆல்சோ மஸ்ட் அசைன் தி யூசர் MAC address to an VLAN in the database of VLAN membership policy server. ஸோ இப்போ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என் டிவைசஸோட MAC அட்ரஸை வச்சு இந்த MAC அட்ரஸ்க்கு இந்த VLANங்கிறது வந்து டேட்டா பேஸில் வந்து அசைன் பண்ணுவாங்க. த்ரூ எது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா VLAN மெம்பர்ஷிப் பாலிசி சர்வர் பேஸ் பண்ணி. ஸோ அந்த VLAN மெம்பர்ஷிப் பாலிசி சர்வரை யூஸ் பண்ணி என் டிவைசஸோட MAC அட்ரஸ் வந்து இந்த VLANக்குன்னு வந்து டைனமிக்காக வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைனமிக் VLAN வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் காம்ப்ளிகேட்டட். ஸோ எதோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் VLANோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த டைனமிக் VLAN வந்து ஸோ எபோவ் 4000 சீரீஸ் சுவிட்ச் மாடலில் மட்டும்தான் வந்து சப்போர்ட் ஆகும். ரிமைனிங் சுவிட்ச் மாடலில் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் வந்து டைனமிக் VLANங்கிறது வந்து என்ன அப்படி வாட்ங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா VLAN வந்து பார்த்தோம். ஸோ VLAN எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஒரு சுவிட்ச் இருக்குது அப்படின்னா அந்த சுவிட்சில் இருக்கிற ஒரு 5 போர்ட்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு 5 போர்ட்ஸ் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம VLAN கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த VLAN யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து செக்யூராகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளால ஈஸியாக வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஸோ இந்த VLAN வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது, ஸ்டாட்டிக் VLAN இன்னொன்று வந்து டைனமிக் VLAN. ஸோ ஸ்டாட்டிக் VLANங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சோட போர்ட் பேஸ் பண்ணி அந்த போர்ட்லாம் வந்து VLANக்கு அசைன் பண்ணுவோம்.
இதே வந்து டைனமிக் VLANங்கிறது பார்த்தீங்கன்னா எண்ட் டிவைசஸோட மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி அந்த VLANக்கு வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ணுவோம். ஸோ இந்த VLAN யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ ஆச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அன்வான்ட் டிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளட் ஆகாது. ஸோ ஒரு சுவிட்சில் வந்து ஒரு 5 போர்ட் வந்து VLAN 10க்கும் ஒரு 5 போர்ட் வந்து VLAN 20க்கு நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த VLAN 10ல இருந்து பேக்கெட் சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா அந்த 5 போர்ட்ஸ்க்கு மட்டும்தான் அந்த பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகும். ரிமைனிங் இருக்கிற 5 போர்ட்ஸ்க்கு வந்து சென்ட் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து டிராஃபிக் வந்து ஃப்ளட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த செஷனில் வந்து உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா F.Gautamraj_F அண்ட் Gautamraj_F. ஸோ இந்த 2 யூடியூப் சேனல் நீங்கள் எது கமெண்ட் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா CCNA Tutorials. ஸோ அதே மாதிரி மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா F.Gautamraj1@gmail.com. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.